கூட்டணி கட்சிகளை எதையும் பேச விடாமல் கடிவாளம் போட்டு ஸ்டாலின் பேசுவது பெருமையல்ல என விமர்சித்துள்ள ஆர்பி உதயகுமார், இனியும் ஆணவமாக அகம்பாவமாக எடப்பாடி பழனிசாமி பற்றி ஸ்டாலின் பேசினால் போராட தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். ஆணவத்தின் உச்சமாக பேசியிருக்கிறார், நம்பிக்கை இழந்து பேசியிருக்கிறார், விரக்தியில பேசியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சியை 3 தேர்தலுக்கு நான் கட்டி போட்டு வைத்திருக்கிறேன் என்று, கடிவாளம் போட்டு வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய சுதந்திரம்? எங்கே உங்கள் கூட்டணியுடைய அடையாளம்? எங்கே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய போராட்ட களம்? எங்கே உங்கள் கூட்டணி கட்சியினுடைய அறிக்கைகள்? எல்லாவற்றையும் நீங்கள் குழிதோண்டி புதைத்து விட்டு அங்கே சிம்மாசனம் போட்டு நீங்கள் அமர்த்திருக்கிறீர்கள். ஆனால் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணியிலே சுதந்திரம் இருக்கும். எல்லோரையும் மதிக்கிற பண்பு, எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு, எல்லோருக்கும் இன்றைக்கு பொதுவானவராக, எல்லோருக்கும் விரும்புவராக இருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், மதுரையிலே நீங்கள் உதிர்த்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஆணவத்தின் உச்சம், அகம்பாவத்தின் உச்சம். இன்றைக்கு பணிவு என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற வகையிலே தான் உங்கள் பேச்சு அமைந்திருக்கிறது. ஆகவே வாருங்கள், 2026 தான் இதே மதுரையிலே நீங்கள் மண்ணக்கவை போவதை மதுரை மக்கள் தீர்ப்பாக வழங்குவார்.